வந்துட்டீங்களா? ஏன் மதன் இவ்வளவு நேரம்? அது வீட்ல வேலை செய்றவ அந்த பக்கமா போயிட்டா. அவளை பார்த்து வாங்கிட்டு வர நேரம் ஆயிடுச்சு. அதான். சரி, இப்போவாது gift கொடுப்பீங்களா? நிச்சயமா. நம்ம காதல் தொடங்கறதுக்கு காரணமா இருந்ததே உன் கைதானே? ஆமா, அன்னைக்கு உன் கையில இருந்த ஸ்டெத்து தானே என் கையில இந்த ஸ்டெத்து பிடிச்சி இழுத்தது. இந்த கை என் கையில இருந்த ஸ்டெத்தை மட்டும் பிடிச்சி இழுக்கல, என் மனசையும் தான். அதனால இந்த கைக்கு இந்த அழகான வயிறு மோதிரம். இருக்கு மதன், உங்க முகம் ஜொலிக்கிற மாதிரி இந்த வயிறு மோதிரமும் ஜொலிக்குது. வெரி நைஸ். Thank you so much. தேங்க்ஸா? எதுக்கு தேங்க்ஸ்? வேற யாராவது கொடுத்தாதான் தேங்க்ஸ் சொல்லணும். நான் உன்னோட கலந்து உனக்குள்ளே இருக்க உன் உயிர். மதன், நீங்க டாக்டர் ஆனதுக்கு பதிலா கவிஞர் ஆயிருக்கலாம். மச்சான், மச்சான், அழகா இருக்கு. அடுத்து என்ன gift தர போறீங்க? இனிமே நான் உனக்கு கொடுக்கிற gift நான் உன்னோட கழுத்துல கட்டுற தாலி தான். ஓ மதன், நீங்க மதனா இல்ல மன்மதனா? சாருக்கு கல்யாணத்துக்கு ரொம்ப அவசரமோ? அவசரம் இல்ல, லவ் பண்ணதுக்கு அப்புறம் அடுத்து வர்றது கல்யாணம் தானே, அதான் சொன்னேன். அதுவும் சரிதான். ஆனா மதன், அதுக்கு முன்னாடி நான் உங்க அம்மாவை பார்க்கணுமே. என்ன இது திடீர்னு அம்மா பார்க்கணும்ன்றா? என்ன மதன், பேச்சையே காணோம்? இல்ல, அம்மா கிட்ட இன்னும் நம்மளை பத்தி சொல்லல, அதான் யோசிக்கிறேன். ஓ சரி, என்னைக்கா இருந்தாலும் நீ அம்மாவை சந்திச்சு தானே ஆகணும். கூடி சீக்கிரம் நான் உன்னை வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன். சரி. மச்சான், எங்க? மச்சான், டேய் இங்க பாருடா. ஏ மச்சான், நாம தான் பொண்ணுங்களை தேடி போய் தொலை விடுப்போம். இப்போ ஒரு பொண்ணே நம்மள தேடினு மச்சான் மச்சான்னு வருது. மச்சான், அவ கையை நீட்டிக்கிட்டே மச்சான் மச்சான் வரா. நாம தான் மச்சான் சொல்லி கையை பிடிச்சிடலாம். எங்க இருக்கீங்க மச்சான்? டேய், அவ இந்த பக்கம் தான்டா வரா. ஒளிஞ்சிக்க ஒளிஞ்சிக்க. மச்சான், மாப்ள கிட்ட வந்துட்டாடா. எங்க இருக்கீங்க? சீக்கிரம் ரெடி மச்சான். மச்சான், எங்க இருக்கீங்க? எங்க இருக்கீங்க மச்சான்? மச்சான், எங்க இருக்கீங்க? மச்சான், மச்சான், என்ன மதன், என்ன ஆச்சு? ஒண்ணும் இல்ல சுப்ரியா, வந்து ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, நம்ம கிளம்பலாமா? நான் போன் பேசிட்டு இருக்கும்போது ஏதோ தர ட்ரை பண்ணீங்க. அது ஒண்ணும் இல்ல, அது எல்லாத்தையும் ஒரே நாள்ல நிறைவேற்றிட்டு அப்புறம் லைஃப்ல இன்ட்ரெஸ்ட் இல்லாம போயிடும்ல. இன்னொரு நாள் பாத்துக்கலாம். இப்ப போலாமா? வா.
மச்சான் எங்க மச்சான் 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 யாரு மச்சான் தானே நான் உன் மச்சானே தான். மச்சான் என்ன மச்சான் நீங்க நான் உங்களை பிடிச்சு உங்க கண்ணை கட்டி விடலான்னு பார்த்தா அதுக்குள்ள நீங்களே என்ன பிடிச்சு ஆட்டத்தை கெடுத்துட்டீங்களே. இன்னைக்கு பிடிக்கலன்னா என்ன, இன்னொரு நாள் வந்து பிடிச்சுக்கலாம். இப்ப கிளம்பலாம். மச்சான் என்ன மச்சான் என்ன சொல்றீங்க? இல்ல இன்னொரு நாள் விளையாடலாம், அப்ப வந்து என்ன பிடிச்சுக்கோன்னு சொன்னேன். இல்ல மச்சான் நான் இன்னைக்கே உங்களை பிடிக்கிறேன். நீங்க ரொம்ப தூரம் போகாம இருங்க. அதெல்லாம் ஒண்ணு வேணாம், நேரம் ஆயிடுச்சு, கிளம்பலாம். ஆமா நேரமாச்சு. சரி மச்சான் அந்த பரிசு என்னமோ கொடுக்கணும்னு சொன்னீங்களே. அதான் அத நான் கொடுத்துட்டேன். நீ கண்ணை கட்டிட்டு இருந்தல, அந்த நேரத்துல கொடுத்துட்டேன். சரிங்க மச்சான், எப்படியோ வேலை முடிஞ்சதே. ஏன் பூமிகா, நான் உன் கண்ணை கட்டினதுக்கு அப்புறம் நீ இடையில கட்டோத்து பாத்தியா? என்ன மச்சான் நீங்க என் மேல இப்படி சந்தேகப்படுறீங்க? நீங்க கிழிச்ச கொட்டி நான் தாண்ட மாட்டேன். அதான் உனக்கும் நல்லது, எனக்கும் நல்லது. போலாமா? வா. ஹலோ. சொல்லுங்க. இன்னும் 1 ஹவர்ல நான் வந்து எல்லாத்துலயும் சைன் பண்ணிடுறேன். ஓகே மாமா இந்தாங்க இனிப்பு எடுத்துக்கங்க. என்னம்மா ஏதாவது நல்ல விஷயமா? ஆமா மாமா, மச்சானுக்காக ஒரு பிரார்த்தனை செஞ்சேன், அது நிறைவேறுச்சுன்னு சொல்லிட்டாரு. அப்படி உன்னை வேண்டிக்க சொன்னவன் எதுக்காகன்னு சொன்னானா? சொல்லிருக்க மாட்டான். உன் அப்பாவித்தனத்தை வச்சு உனக்கு புரியாதுன்னு சொல்லிருப்பாரு. என்ன மாமா மச்சான ஏங்க அவனை குறை சொல்றதே உங்களுக்கு வேலையா போச்சுங்க. அவன் மனசுக்குள்ள ஏதோ ஒரு வேண்டுதல் வச்சிருக்கான். ஏன் இவ வீட்ல சும்மா தானே இருக்கா? நமக்காக வேண்டி பிரார்த்தனை பண்ணுன்னு சொல்லிருப்பான். அது உங்களுக்கு பொறுக்கலையா? இவதான் மதன் சொன்ன சுப்ரியாவோ? வா. மா, சுப்ரியா. மதன் உனக்கு 100 ஆயிடுச்சுடா. உன்னை பத்தி தான் உங்க அப்பாவும் நானும் பேசிட்டு இருந்தோம். இந்தாங்க மச்சான் இனிப்பு. நீங்க வேண்டிக்கிட்டது நடக்கணும்ன்ற விரதத்தை முடிச்சிட்டேன். இனிப்பு எடுத்துக்கங்க. ஆமா இவங்க யாரு? உங்க கூட
மச்சான் ஒரு பிரார்த்தனை வச்சிருந்தாரு, அவருக்காக அந்த பிரார்த்தனையை நிறைவேத்தின. மச்சான் அதை நிறைவேற்றுன்னு சொன்னாரு. அதுக்காக தான் இந்த இனிப்பு செஞ்சேன். இந்தாங்க எடுத்துக்கங்க. டேய் மதன், இவங்க யாரா? ஆமாப்பா, பூமிகா சொன்னது சரிதான். இவங்க என் ஃப்ரெண்டு தான். இவங்க எங்க ஹாஸ்பிட்டல்ல புதுசா டாக்டர் ஜாயின் பண்ணிருக்காங்க. இன்னைக்கு இவங்க வாழ்க்கையில முக்கியமான நாளா. கோயிலுக்கு போயிட்டு பெரியவங்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும்னு சொன்னாங்க. அது உங்க வீட்டுக்கு வந்த மாதிரியா இருக்கும், உங்க அப்பா அம்மா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கின மாதிரியா இருக்கும்னு சொன்னாங்க. அதான் கூட்டு வந்தேன். ஆண்டி இது வாங்கிக்கோங்க. அங்கிள் என்ன பிளஸ் பண்ணுங்க. நல்லா இருக்கும். ஆண்டவன் உனக்கு நல்ல குணத்தை கொடுத்து உன்னை நல்லபடியா வாழ வைக்கணும். எழுந்துருமா, நல்லா இருமா. தேங்க்ஸ் ஆண்டி, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருமா, எழுந்துருமா. இனிமே உனக்கு எல்லாம் பொற்காலமா அமையும். ஆண்டி இன்னைக்கு சென்டிமெண்டா எனக்கு ரொம்ப நல்ல நாளா தெரியுது. கோயில்ல இருந்து வந்த உடனே உங்க நல்ல வார்த்தைங்களோட ஆசீர்வாதம் கிடைச்சிருக்கு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்புறம் இவங்க வந்த உடனே கொடுத்தாங்களே ஸ்வீட், வாவ் கிரேட். நீ பேசிட்டு இருப்பா, இருந்து சாப்பிட்டுட்டு தாம்மா போனோம். எனக்கு வெளியில கொஞ்சம் வேலை இருக்கு, அவசரமா போகணும். நான் போயிட்டு வந்துடுறேன். ஏய் பூமிகா, அடுப்புல என்ன வச்சுட்டு வந்த? ஒரே கருகுன வாசனை வருது, போய் பாரு. முழிச்சுக்கிட்டு நிக்கிறதுக்கு தான் நீ லாயக்கு. ஏய் கொஞ்ச நேரம் கழிச்சு கூல் ட்ரிங்க்ஸ் எடுத்துட்டு வா. இல்ல ஜூஸ் பிழிஞ்சு எடுத்துட்டு வா. சரிங்க. இந்தா இதை எடுத்துட்டு போய் சாமி ரூம்ல வை. சரி. இருங்க, இவங்க யாருன்னு சொல்லவே இல்லையே. இவளா எங்க வீட்டுல வேலை பாக்குறா. ஓ அப்படியா? ஏய் என்ன அப்படி நின்னுட்டு இருக்க? அங்க போய் எது எது எங்கெங்க இருக்குன்னு முடிச்சிட்டு இருக்காத. ஃப்ரிட்ஜில் பழம் இருக்கு, எடுத்து ஜூஸ் போடு. வெரி நைஸ். ரொம்ப அழகா இருக்காங்க. அவங்க கட்டியிருக்கிற சேலை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. மாடலிங் கேர்ள் மாதிரி இருக்காங்க. அவ மாடலிங் கேர்ள் இல்லம்மா, மலை கிராமத்து பொண்ணு. எங்க வீட்லயே இருந்து கண்டதையும் சாப்பிட்டுட்டு கொழு கொழுன்னு இருக்கிறதுனால உனக்கு அப்படி தெரியுது. அம்மா அவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? கழுத்துல தாலி இருக்கு. என்ன இப்படி வேலை செய்யறவன்னு சொல்லிட்டாங்க? நான் ஒன்னும் வேலை செய்யறவ இல்ல. வந்த விருந்தாளி கிட்ட போய் என்ன வேலை செய்யறவன்னு சொல்லிட்டாங்க. மச்சானோ அதை கேட்டு ஏன் சும்மா இருக்கணும்? ஏன் அமைதியா இருந்தாரு? மச்சானுக்கு என் மேல பாசமே இல்லையா? என்ன யோசிக்கிறீங்க சொல்லுங்க. கழுத்துல தாலி இருக்கு. அது அது கல்யாணம் ஆயிடுச்சு. ஒருத்தன் தாலி கட்டி அவளை ஏமாத்திட்டான். அம்போன்னு வந்து நின்னா. எங்க குடும்பத்து தூரத்து நபருக்கு சொந்தமா. நானும் மதனும் பாவம் பார்த்து எங்களோட தங்க வச்சிருக்கோம். ஓ வெரி நைஸ். ஆனா அந்த பொண்ணு மச்சான கூப்பிடுது. அது அவங்க ஊரு வழக்கமா, அதான் அப்படி கூப்பிடுது. ஓ அது ரொம்ப வெகுளியான பொண்ணுமா, அதான் நாங்களும் விட்டுட்டோம். அதான் நீ இப்ப பார்த்தல்ல, மதனுக்காக நல்லது நினைக்கும், மதனுக்காக பிரார்த்தனை பண்ணும். அதான் மச்சான்னு கூப்பிடுறத நாங்களும் கண்டுக்கிறது இல்ல.
சரி அதை விடுமா. நீ எங்க வீட்டுக்கு வந்திருக்கிறதுல ரொம்ப சந்தோஷமா. மதன் உன்னை பத்தி சொன்னான். எந்த பொண்ணு மேலயும் ஆசைப்பட்டதில்ல. பொண்ணுங்களை கண்டா நிமிர்ந்து கூட பேச மாட்டான் தெரியுமா? அவன் இது வரைக்கும் எந்த பொண்ணையும் புகழ்ந்து பேசினதே இல்ல. ஆனா உன்னை புகழ்ந்தது மட்டும் இல்லம்மா, கட்டினா உன்னதான் கட்டுவேன்னு சொல்லிட்டான். என் பையனை நானே புகழ்ந்து சொல்றதை விட நீயே போக போக தெரிஞ்சுக்குவ. மதன், உங்க மேல இருந்த மதிப்பு உங்க வீட்டுக்கு வந்ததுல அது இன்னும் அதிகமாயிடுச்சு. அப்புறம் உங்க அப்பாவோட பெருந்தன்மை, உங்க அம்மாவோட அன்பு, எல்லாத்துக்கும் மேல உங்க வீட்டுல வேலை செய்யறவங்க உங்க மேல வச்சிருக்கிற நம்பிக்கை. இதுக்கு மேல ஒரு பொண்ணுக்கு வேற சான்று தேவையில்லை. சுப்ரியா, உங்க அப்பா அம்மாவை பத்தி நான் கேட்டு நீ சொல்லி நான் தெரிஞ்சுக்கிறத விட மதன் கிட்ட ஒளிவு மறைவு இல்லாம சொன்ன விதம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குமா. என்ன இது, ஜூஸ் எடுத்துட்டு வரதுக்கு இவ்ளோ நேரமா? மதன், நீங்க 2 பேரும் பேசிட்டு இருங்க, நான் போய் பூமிகா கிட்ட ஜூஸ் கொடுத்து அனுப்புறேன். ஒரு வேலை சொன்னா சீக்கிரமா செய்ய மாட்டா. எவ்வளவு நேரம் ஆச்சு? ஜூஸ் இங்க பிழிஞ்சு வச்சுட்டு எங்க போயிட்டா? ஏய், ஜூஸ் கொண்டு வர சொன்னா இங்க உட்கார்ந்து என்னடி பண்ணிட்டு இருக்க? இத போய் கொடுத்துடுறேன் அத்தை, இத கொடுத்துடுறேன். இப்ப எதுக்கு அழுதுட்டு இருக்க? அத்தை, வந்து டாக்டர் அம்மா கிட்ட என்ன இந்த வீட்ல வேலை பாக்குறவன்னு சொல்லிட்டீங்களே. அப்படி சொல்லாம வேற எப்படிமா சொல்ற? நீ இப்படி இருக்கிறதுக்கு ஒத்துக்கிட்டு தானே இந்த வீட்ல இருக்க? இல்ல இப்ப நான் என்ன சொல்லணும்னு நீ நினைக்கிற? ஓ, வேற ஏதாவது திட்டம் போட்டு வச்சிருக்கியா? அப்படியெல்லாம் இல்ல அத்தை. ஓ, நீ இந்த மாதிரி நடிக்கிறதுக்கு பணம் வேணுமா? ஐயோ, என்னத்த இப்படி எல்லாம் பேசுறீங்க? மச்சானே என்ன? ஏய், மச்சான் கிச்சானே யாராவது வீட்டுக்கு வந்திருக்கப்போ அவங்க எதிர்க்க பேசுன? அத்தை, எனக்கு பொய்யா நடிக்க தெரியாது. உன்னை யாருமா பொய்யா நடிக்க சொன்னாங்க? டைவர்ஸ் பேப்பர்ல எப்ப கை நாட்டு வச்சியோ அப்பவே உனக்கும் இந்த வீட்டுக்கும் உள்ள உறவு அறுத்து போச்சு. இனிமே அப்படி ஒரு உறவு இருக்குன்னு கற்பனை பண்ணி கூட பாக்காத. நீ இந்த மாதிரி இந்த வீட்ல இருக்கணும்னு ஆசைப்பட்டு தானே என்கிட்ட அந்த மாதிரி சொன்ன. வேற ஏதாவது எதிர்பார்த்த கொன்னுடுவேன். போ, கண்ணை தொடச்சிக்கிட்டு ஜூஸ் கொண்டு போய் கொடு. போடி. இந்த வீடு ரொம்ப அழகா இருக்கு. இன்னும் கொஞ்ச நாள்ல இந்த வீட்டை ஆள போறவளே நீதானே? என்னங்க, எடுத்துக்கங்க. பூமிகா, உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்க இந்த வீட்டை விட்டு போயிடாதீங்க. மதன், நீங்களும் எந்த காரணத்தை கொண்டு பூமிகாவை அனுப்பிடாதீங்க, சரியா? நான் அனுப்ப மாட்டேன். அவ ஏன் அதிர்ஷ்டக்கார ஆட்டுக்குட்டியில? எனக்கு வேண்டப்பட்டவங்களுக்கு நாளைக்கு பிறந்த நாள், அதனால உங்களுக்கு gift கொடுக்கறதுக்காக வாங்கினேன். அதை கட்டிக்கிட்டு மதன், ரிங் வாங்கும் போது என்கிட்ட சொல்லியிருந்தா நானே அளவு கொடுத்திருப்பேன். அப்படி இல்லைன்னா கூட வந்து நானே வாங்கியிருப்பேன். இப்ப பாத்தீங்களா, அளவு பெருசா இருக்கிறதுனால ரிங் என் விரலை விட்டு நழுவிடுமோன்னு பயமா இருக்கு.
மச்சான், இந்த மோதிரத்தை யாருக்கோ அன்பளிப்பா கொடுக்கணும்னு எடுத்துட்டு வர சொன்னாரு. அது உங்களுக்கு தானா?